வணக்கம் அன்பு நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களாக உங்களிடம் பேசவில்லை இணையதளத்தில். அதுபோல் என்னுடைய யூடியூப்பில் எந்த பதிவும் போடலை. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. வேலை பளு காரணமாக எதுவுமே போடலை. ஒரு டான்ஸ் போடுவோம் அடிக்கடி, அதுவும் போடல. பாட்டு போடுவோம், அதுவும் போடல. சரி, இன்றைக்கி ஒரு பதிவு போடலாமே, என் நண்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என் நேசிக்கிற நபர்களுக்கும் என்று இன்றைக்கி ஒரு பதிவு போடலான்னு தொடங்கியிருக்கிறேன். தொடர்ந்து இனி வரும் காலங்களில் பதிவு கண்டிப்பாக வரும். அப்படி பதிவு வரக்குள்ள என்ன வரும் அப்படிங்கிறது தான் கலந்து வரும். தமிழ் பற்றிய இலக்கிய பற்றியும் இலக்கியத்தினுடைய சாரம் பற்றியும், இதுபோல் அரசியல் நிகழ்வுகளும் சிலது வரும். சமூக செயல்பாட்டாளர்களை பற்றி சிலது வரும். ஏன்னா நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு பொது சிந்தனையில் இருக்கக்குள்ள, ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்குள்ள நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே. அதனால் இன்னைக்கு என்ன சொல்லலாம், அதாவது பெரியார் எனும் மாமருந்து அப்படின்ற ஒரு செய்தி. ஈவேரா பெரியார் இருக்கார் இல்லையா, இன்றைக்கு மாமருந்தாக இந்த மக்களுக்கு எப்படி விளங்குகிறார், இந்த மக்களை எப்படி வழிநடத்துகிறார், அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் பொது இடங்களிலும் தெருக்களிலும் பேருந்து நிலையங்களிலும் சிலைகள் இருக்கிறது பெரியாருக்கு. பல திராவிட இயக்கங்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். அதுபோல மற்ற கட்சிகளும் கொண்டாடுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் பெரியார் எனும் மாமருந்து அப்படின்னு நான் பேசுகிறேன். ஒரு அரை நூற்றாண்டு காலமாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறார் என்பதில் ஒன்றும் மாற்று கருத்தில் ஒன்றும் கிடையாது. அப்படி பெரியார் அவர்கள் சுயமரியாதை அப்படின்னா பெரியார் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். சுயமரியாதைன்னா பெரியார் தான், இந்த பெரியார் அவர்கள் தான். அதுபோல் எத்தனை ஆட்சி முறைகள் வந்தாலும், அது மன்னராட்சியாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கு இருக்கிற மக்களாட்சியாக இருக்கலாம், இந்த ஆட்சி முறைக்கு வந்தாலும் மக்கள் மத்தியில், மக்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம்பெறக்கூடியவர் பெரியார். அதனால் 2000 ஆண்டுகள் கடந்தாலும் சரி, ஆனால் பெரியாரை இன்றைக்கும் நினைவில் வைத்திருக்கிறோம் இல்லையா. அதற்கு காரணம் என்னென்னா சமூக பார்வை, அவருடைய பார்வை, மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை. அப்படி அதாவது சாதி முரண்பாடுகளை தீர்க்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்குது இன்றைக்கும் சரி. அன்றைக்கு ஆட்சி மன்னராட்சிகள் தொடங்கி இன்றைக்கி மக்களாட்சி வந்தும் இந்த சாதிய முரண்பாடுகள் யாராலையும் தீர்க்க முடியவில்லை. அங்கங்கேயும் சாதி முரண்பாடுகள் இருக்க தான் இருக்குது. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அங்கங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கிறது, தண்ணியில் மலத்தை கலக்கிறாங்க, தெருவில் நடக்க முடியல, கோயில்களில் செல்ல முடியல, இன்றைக்கும் செல்ல முடியல இல்லையா. அன்னைக்கு போராடினார், வைக்கம் என்ற இடத்துல போராடி மக்களை உள்ளே கொண்டு சென்றார். அதுபோல் இந்த முரண்பாடுகள் இன்னைக்கு இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுபோல் அரசியல் இல்லாத இயக்கமாக ஒரு இயக்கம் இருக்கிறது. ஒரு அரசியல் இல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னா அது பெரியார் தான். அவர் இருக்கும் வரை, அவர் உயிர் மூச்சு வரை அரசியல் இல்லாத ஒரு இயக்கமாகத்தான் அந்த இயக்கத்தை கொண்டு போனார். இந்த இயக்கம் அப்படி தான் இருந்துச்சு. நல்ல சமூக செயல்பாடுகளையாக கொண்டு போனார். உண்மையான விடுதலை, உண்மையான அந்த விடுதலையும் சமத்துவமும் கொண்டதாகத்தான் அவர் இதழ், குடியரசு இதழை கூட நடத்தினார். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சமூக செயல்பாடாக இருக்கின்ற ஒரு சூழல். அதுபோல் தமிழ் மொழியில் பல சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்கிறாரு, பல மாற்றங்களை செய்திருக்கிறாரு. அதுக்கு கற்பாக இருக்கட்டும், கைம்பெண் முறையாக இருக்கட்டும், விபச்சாரி அந்த
ஆணாதிக்கத்தினுடைய செயல்பாடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். நிறைய முரண்பாடுகளை கலைந்திருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல் பெரியார் அவர்கள் இதெல்லாம் செய்ததால் தான் அவர் இன்றைக்கி நிற்கிறாரு. இன்றைக்கி அவரை பார்த்தா பயப்படுறாங்கல்ல, உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய சிலையை பார்த்து பயம் ஏற்படுகிறது இல்லை எல்லோருக்கும். அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த முரண்பாடுகளை களைவது என்பது பெரியார்கிட்ட பெரிய விஷயம். பெரியார் நிறைய உள் வாங்குறாங்க இல்லையா? இப்போ உள்வாங்கி நிறைய முரண்பாடுகள் இருக்குது, போகுது, பேசுகிறாங்க. அந்த அதாவது எப்பெல்லாம் முரண்பாடு வருகிறதோ, சமூகத்தில் முரண்பாடு, சாதி முரண்பாடு, சமூக சிக்கல் வருகிறதோ அப்பெல்லாம் பெரியார் சிந்தனை செய்கிறார். ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறார் இல்லையா? அதனால தான் பெரியார் இன்னைக்கு நிற்கிறார். அவர் சாதிக்காக போகிறான்னா சாதி தலைவர் அப்படிலாம் நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. ஆனால் அம்பேத்கர் என்ன சிந்தனை செய்தாரோ அதையே சிந்தனையில் பெரியார் செய்தாருங்கிறார். அவர் இன்னைக்கு அரசு என்ன செய்த, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டம் இருக்குது, ஆகிறாங்க இல்லையா? அது பெரியார் போட்ட விதை தானே. இப்படி பெண்களை இன்னைக்கு உயர்த்தி பிடித்தவரும் பெரியார் தானே. இன்னைக்கு பெண்கள்லாம் படிக்கிறாங்கன்னா பெரியார் இல்லைன்னா எப்படி படிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பெரியார் பெண்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் செய்திருக்கிறார். அதனால தான் வர ஒரு மருந்து பெரியார்னா ஒரு மாமருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, சும்மா சின்னதாக ஒரு உரையாடல் தான். இது சின்ன சாதாரண செய்திகள் தான். பட் இருந்தாலும் முரண்பாடுகளை கலைத்தவர், சமூக சிந்தனை விதைத்தவர். இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிறாருன்னா அவருடைய சிந்தனையும் அவருடைய சித்தாந்தமும் அவருடைய கொள்கையும் கோட்பாடும் தான் காரணம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. சரிங்களா? என்ன அதனால் பெரியார் என்பவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் சிந்தனையாளராகவும் இந்த மக்களை மடைமாற்றியவர், மனம் மாற்றியவர் என்று கூட நம்ம சொல்லலாம். யார் என்ன திட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படி சொல்கிறது. தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி அதை மட்டுமே அவர் கொண்டாடலை. இப்போ மதுக்கு எதிராக போராட்டம் நிறையா நடக்குது. அனைத்து கட்சிகளும் சொல்கிறாங்க, எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க மது மூடணும்னா. அன்னைக்கு தன்னுடைய மரத்தை, பனை மரத்தை, தென்னை மரத்தெல்லாம் வெட்டினார் இல்லையா? தன் நிலத்தில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டி கள்ளுக்கடைக்கு எதிராக போராடினார் இல்லையா? அந்த மனிதர். அதனால தான் இன்றைக்கி அவருடைய 146வது பிறந்த நாளுங்கிறதால அவரை பற்றி செய்தி சொன்னால் சொல்லலாமே அப்படின்றது தான் சொன்னாங்க. பெரிய திரட்டெல்லாம் சொல்லலை, சாதாரண செய்திகளை மக்கள் மாணவர் மத்தியில் கொண்டு சேர்க்கலாம் என்று என்னுடைய பதிவை நீண்ட நேரம் பேச வேண்டும் நினைக்கிறேன். அதனால் அந்த சுயமரியாதை, சிந்தனை, பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் சீர்திருத்தம் இது எல்லாம் செய்தவர் பெரியார் என்று சொல்லி நன்றிகள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.